ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். கர்மயோகத்திற்கு 39வது ஸ்லோகத்திலே முகவுரை கூறிய முகுந்தன் இந்த 40வது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தின் மகத்துவத்தை மொழிகின்றார். நேஹா விக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். இக இந்த கர்மயோகத்திலே அபிக்கிரம நாசக முயற்சி வீணாவது என்பது ந அஸ்தி இல்லை. பிரத்யவாயக நேர் எதிரான விளைவும் ந வித்யதே இல்லை. அஸ்ய தர்மஸ்ய இந்த கர்மயோகம் என்கிற தர்மத்தை சொல்பமபி சிறிதளவு அனுஷ்டித்தாலும் கூட மகதா பெரிய பயாத் பயத்திலிருந்து, அதாவது பிறப்பு இறப்பு என்ற பயத்திலிருந்து திராயத்தே காப்பாற்றுகிறது. நைக அபிக்கிரமநாசகா இதில் முயற்சி வீணாவதில்லை. வீடு கட்டுபவர்கள் அதற்கு கூரை போடாவிட்டால் அதுவரையில் செய்த முயற்சியெல்லாம் வீணாக போய்விடும். பயிர் தொழில் செய்பவர்கள் தகுந்த காலத்தில் அறுவடை செய்யாவிட்டால் பட்டபாடெல்லாம் பயன்படாமல் போய்விடும். ஆனால் கர்மயோக அனுஷ்டானம் அப்படிப்பட்டதல்ல. ஒரு நாள் உண்ட உணவில் அதற்கேற்ற பயன் இருப்பது போல அனுஷ்டானத்திற்கு ஏற்ற அளவு யோகத்திலே பயனுண்டு. கர்மயோக சாதனையை ஆரம்பித்து தொடராமல் நடுவில் விட்டுவிட்டாலும் அந்த பலன் அழிவதில்லை. அந்த ஆரம்பத்தில் செய்த சம்ஸ்காரம் சாதகனின் உள்ளத்திலே ஊன்றிவிடுகிறது. அடுத்த பிறவியிலும் கூட பலவந்தமாக அவனை அந்த சாதனையிலே ஈடுபடுத்துகிறது. பிரத்யவாயோன வித்யதே என்றும் எம்பெருமான் எம்புகின்றார். பயனை கருதி ஒரு செயலை செய்யும் பொழுது நற்பயனோ தீய பயனோ ஏற்படும். கர்மயோகத்திலே பயனை கருதாமல் செயல் புரிவதால் விபரீதமான பயன் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு நோய் குணமாவதற்கு ஒருவன் மருந்து சாப்பிடுகிறான். அந்த மருந்து ஒத்துக்கொள்ளாவிடில் நோய் நீங்காதது மட்டுமல்ல, மாறாக நோய் முற்றி விடுவதும் உண்டு, அல்லது வேறு நோயும் ஏற்படுவதுண்டு. ஆனால் அதுபோல கர்மயோக சாதனையில் விபரீத விளைவுகள் உண்டாகாது. பார்த்தனை வேகனாமுத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாணக்ருத் கஷ்சித் துர்கதிம் தாத கச்சதி. ஹே பார்த்த, கர்மயோகிக்கு அழிவு இம்மையிலும் இல்லை மறுமையிலும் இல்லை. கல்யாண கிருத்து நல்ல செயல்களை செய்பவன் துர்கதியை அடைவதில்லை என்று 6வது அத்தியாயத்திலே பகவான் பகிர்ந்துள்ளார். சாதகனுக்கு சாதனை முற்று பெறாததாலே இந்த பிறவியில் பரமபதம் கிடைக்காவிட்டாலும் தாழ்ந்த பிறவி, அதாவது விலங்குகள் பறவைகள் போன்றவற்றின் இனங்களிலே பிறவியோ அல்லது நரகவாசமோ ஏற்படாது. பிராப்ய புண்ணியகிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹ சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபிஜாயதே அதவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம். யோக பிரஷ்டன், அதாவது யோகத்திலிருந்து நழுவியவன் புண்ணியம் செய்தவர்களுக்குரிய உத்தம லோகத்தை அடைந்து அங்கு வெகு நாட்கள் வாழ்ந்து மீண்டும் தூய உள்ளம் கொண்ட செல்வந்தர்களின் வீட்டிலாவது அல்லது யோகிகளின் குலத்திலாவது பிறப்பான். முன் ஜென்மங்களில் செய்த பழக்கத்தினாலே அதே சாதனையிலே மீண்டும் ஈடுபடுவான். இந்த சாதனை பெரிய பயத்திலிருந்தும் காப்பாற்றுகிறது. மகதோ பயாத் திராயத்தே என்று கூறப்பட்டது. உலகத்திலே பெரிய பயம் எது? மரண பயம்தான். சம்சார கடலிலே பிறப்பு இறப்பு என்ற முடிவற்ற அலைகள் ஓய்வதில்லை. இந்த மரணம் என்ற சம்சார கடலிலிருந்து கரையேறுவது என்பது பிறப்பு இறப்பு இவற்றிலிருந்தும்
முற்றிலும் விடுபட்டு சச்சிதானந்தமயமான பிரம்மத்துடன் ஒன்றிவிடுவதுதான் பெரிய பயத்திலிருந்து விடுபடுவதாகும். நேஹா விக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். கர்மயோகத்தின் பெருமைகளை விளக்கிய விமலன் கர்மயோகத்திற்கு தேவையான சமபுத்திக்கும் காமிய கர்மம் செய்பவர்களின் புத்திக்கும் உள்ள மாறுபாடுகளை எல்லாம் இந்த 41வது ஸ்லோகத்திலே விளக்குகின்றார். விவசாயாத்மிகா புத்திஹி ஏகேஹ குரு நந்தன பகுஷாகாஹ்யனந்தாஷ புத்தயோ விவசாயினாம். குருநந்தன, குருகுலத்தையெல்லாம் மகிழ்விக்கின்ற அர்ஜுனா, இக இந்த கர்மயோகத்திலே விவசாயாத்மிகா புத்திஹி, தீர்மானமான புத்தி ஏக்கா ஒன்றுதான் இருக்கிறது. அவ்வியவசாயினாம், ஆனால் ஒரு விஷயத்திலும் நிச்சய புத்தி இல்லாத பயனில் ஆசையுள்ள மனிதர்களுடைய புத்தேகா புத்திகள் ஹி நிச்சயமாக பகுஷாக்காக பல நோக்கங்கள் உடையனவாகவும் அனந்தாகாச்ச முடிவற்றவையாகவும் இருக்கின்றன. விவசாயாத்மிகா புத்தி என்பது அசைக்க முடியாத திடமான நிச்சயமுள்ள புத்தியாகும். சமத்துவ புத்தியினாலே கர்மபந்தத்தை விலக்க முடியும் என்று 39வது ஸ்லோகத்திலே சாரங்கபாணி சாட்டியுள்ளார். வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், இன்பம் துன்பம் ஆகிய இருமைகளில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமபாவனையான நிச்சய புத்தியைத்தான் இங்கு விவசாயாத்மிகா புத்திகி என்று கூறுகின்றார். இந்த புத்தியுடையவர்கள் ஆத்மஸ்வரூபத்தையும் அனாத்ம தத்துவத்தையும் உணர்ந்து பிறப்பு இறப்பு என்னும் சம்சார கடலை கடந்து மோட்சம் அடைவதே உயர்ந்த லட்சியம் என்று அறிந்து கொள்கிறார்கள். இவ்வுலகிலே பல்வேறு போகங்களை பெறும் ஆசைகளோ அல்லது அவற்றை அடையும் உபாயங்களோ அவர்களிடம் இல்லை. சச்சிதானந்த பரபிரம்மம் ஒன்றுதான் சத்தியம் என்பதை நிச்சயித்து அந்த பிரம்மத்தை அடைவதையே லட்சியமாக கொண்டு அந்த லட்சியத்தை அடையும் மார்க்கத்திலே அவர்கள் செயல்படுகிறார்கள். அதற்கு மாறாக அவ்வியசாயினாம் புத்தேகா என்பது நிச்சய புத்தி அற்றவர்களை குறிக்கும். அவர்களுக்கு ஆத்மா அனாத்மா விவேகம் இல்லாததாலும் ஆத்மஸ்வரூபத்தை உணராததாலும் மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியமும் இல்லாததாலும் அவர்களுக்கு எதிலுமே ஸ்திரமான புத்தி இல்லை. உலகில் ஒன்றை சாதிக்க வேண்டுமென்றால் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தை அடைய செயல்பட வேண்டும். உயர்ந்த லட்சியம் எது? பரமாத்மாவை அடைவதுதான். ஆனால் அவர்களோ அதை உணராமல் தாழ்ந்த பலனிலே உலக போகங்களிலே ஆசை கொண்டு அதை அடைவதற்காக முயற்சி செய்வார்கள், செயல்புரிவார்கள். அஞ்ஞானத்தினால் ஏற்படும் விபரீத பாவனைக்கு ஆட்பட்டவர்களுடைய மனம் மோகத்தினாலே விவேகமற்று பல்வேறு போகங்களிலே ஈடுபட செய்கிறது. முதலில் ஏதோ ஒன்றை விரும்பி ஒரு செயலை செய்வார்கள். அச்செயல் பூர்த்தியானதும் அவர்கள் விரும்பிய பொருள் கிடைத்ததும் மற்றொரு போகத்தை விரும்பி மற்றொரு செயலை செய்வார்கள். எந்த கர்மத்தை செய்தாலும் பல்வேறு போகங்களை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய எதிர்பார்ப்புக்கு அளவு என்பதே இருக்காது. விவசாயாத்மிகா புத்திஹி ஏகேஹ குரு நந்தன பகுஷாகாஹ்யனந்தாஷ புத்தயோ விவசாயினாம்.